ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणं परमानन्दमाधवम् श्रीचैतन्यम् ईश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। ஹரிகிருஷ்ண மந்திரத்தை 8 முறை சொல்லலாம். சரிங்களா? உங்களுக்கு மந்திரம் தெரியுங்களா? தெரியுமா? ஹரிகிருஷ்ண மந்திரம் தெரியுங்களா? 8 முறை சொல்லலாம். கண்மூடி சொல்லணும். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே। जय श्री कृष्ण चैतन्य श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण महामंत्रम की हरे कृष्ण महामंत्रम की जय। श्री भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की जय। गुरुदेव की जय। गौर प्रेमानंदे। हरे कृष्ण। எல்லாம் எடுத்துக்கோங்க. 18.36 18.36 36 எடுத்துக்கோங்க. உட்கார நல்லா உட்கார முடியுதா உட்காரல? சரி. ஹரே கிருஷ்ணா. 36 எடுத்துக்கோ. நீங்க எடுத்தீங்களா? புக் வச்சிருக்கீங்களா? தெலுங்கு ஓ சரி சரி புக் ஒன்று சரி சரி. ஆரம்பிக்கலாம். சுகம் தோ இதானிம் த்ரிவிதம் शृणु मे परदर्शव अभ्यासा गमते यत्र
துக்காந்தம் சாந்தி கச்சதி. ஈஸ்வரி மாதாஜி படிங்க, தமிழ்ல படிங்க. ஹரே கிருஷ்ணா. பார்வர்களில் சிறந்தவனே, 3 விதமான சுகத்தை அனுபவிக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மா பல சமயங்களில் அதன் மூலம் துன்பத்தின் முடிவை அடைகின்றான். இவற்றை பற்றி தற்போது என்னிடமிருந்து கேட்பாயாக. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ 3 விதமான ஹாப்பினஸ், ஓகே, இன்பங்கள் ஒரு கண்டிஷன் சொல்ல என்ஜாய் பண்றாங்க. 3 விதமான இன்பங்கள். அது என்ன 3 விதமான இன்பங்கள்? நமக்கு என்னென்ன குணம் இருக்கு? 3 விதமான குணம் இருக்கு இல்லையா? நல்ல குணம், கெட்ட குணம், சாதாரண குணம், அப்படித்தானே? தமோ குணம், கரெக்ட். சத்தகுணம், ரஜகுணம், தமோ குணம். ஓகே, சத்தகுணம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு சாதுவா இருப்பாங்க. ஓகே, ஒரு சாதுவா இருக்கு சத்துவகுணம். ரஜகுணம் எப்படி இருப்பாங்க? நிறைய செயல்கள் செய்யணும் இருப்பாங்க, எதையாவது அடையணும் அவங்களுக்கு. ஓகே, அப்படி துடிப்பா இருப்பாங்க. நிறைய பாத்தீங்கன்னா இப்ப ரஜகுணத்துல தான் மேக்சிமம் என்ன மக்கள்லாம் இருக்கும். ரஜகுணம், தமோகுணம். தமோகுணத்துல எப்படி இருப்பாங்க? ரொம்ப ரொம்ப சோம்பேறியா இருக்கும். ஓகே, எந்த வேலையும் ஒரு மணி நேரம் பண்ண வேண்டிய வேலைய அப்படி என்ன பண்ணுவாங்க, 3 நாள் இழுத்துருவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் சொன்னேன். ஆனா எல்லாருமே ஒரே குணத்திலேயே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த 3 எப்படி இருக்குன்னா, கயிறு இருக்கு இல்லையா, கயிறு வந்து பின்னி பறிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி 3 குணங்களும் பின்னி பறிஞ்சிருக்கு. அது எப்படி நம்ம ரதயத்துல வடு பிடிக்கிறோம்ல, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ஒரே நூல் கிடையாது, நிறைய நூல் சேர்ந்துடும். அதே மாதிரி தான் நமக்கு இந்த குணங்கள்லாம் சேர்ந்து நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுவோம்னு நமக்கிலே கிடையாது. நம்முடைய பகவத்கீதை ஒரு ஸ்லோகம் இருக்கு, பிரகிருத்தே கிரியமானானி குணே கர்மாணி சர்வசா அகங்கார வினாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே. அந்த அகங்காரத்துல செயல்படும் போது என்ன பண்ண நினைக்கிறாருன்னா, நம்ம தான் செயல்படுறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. ஆனா அவங்க அந்த ஆட்டி வைக்கிறதே அந்த 3 குணங்கள் தான். ஓகே, அவங்களால நிப்பாட்டவே முடியாது ஆக்சுவலா அந்த ஆக்டிவிட்டியை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் டீ காஃபியை விட்டுருவேன், நான் ஸ்மோக்கிங்கை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அவங்களால விடவே முடியாது. ஏன் முடியாதுன்னா, அவங்க எந்த பிடியில இருக்காங்க? அந்த 3 குணங்கள் பிடியில இருக்காங்க. அந்த 3 குணங்கள் பிடி இருந்ததுனால என்ன, நாக்கு கடிமை. அது என்ன பண்ணுவாங்க, இங்கே இருந்து ஈஸியா ரோட் அப்படி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுவாங்க. அங்க எது பெஸ்ட் ஹோட்டல் இருக்கு அங்க போய் சாப்பிடலாம், 40 மைல்னாலும் பரவாயில்ல போயிட்டு வரலாம். இந்த மாதிரி கண்ணுக்கு கடுமைனா அதுக்கு எல்லாத்துக்கும் கடுமை, குழந்தைகளுக்கு கடுமையா இருக்கும்னா என்ன பண்ணுவாங்க, இந்த 3 பிடியில இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அதனால இந்த 3 விதமான ஹாப்பினஸ் இருக்கு. சத்துவ குணத்துல எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே என்ஜாய்மெண்ட் இருக்கு. ஓகே, சம குணத்துல எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க, ரஜோ குணத்துல எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த 18ஆவது அத்தியாயம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு சம்மரி மாதிரி, 2வது அத்தியாயமும் சம்மரி தான், 11வது அத்தியாயமும் சம்மரி தான். ஓகே, சோ கிருஷ்ணர் வந்து எல்லா விஷயமும் இதுல சொல்லிருவாரு. இந்த 3 குணங்களுடைய பிடியில என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றாங்க, டிட்டர்மினேஷன் எப்படி இருக்கு. ஹரே கிருஷ்ணா. யார் இங்க இருக்கு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆல்டர் இங்க இருக்கு. ஆல்டர். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பகவானை பார்த்துக்கோங்க. அதனால 3 விதமான ஹாப்பினஸ் வந்து கிடைக்குது. ஓகே, எல்லாருமே இதுல இருந்து விடுதலை அடைய முடியாது. யார் விடுதலை அடைய முடியும்னா, யார் ஒருத்தருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆத்மாவுடைய தொடர்பு கிடைக்குதோ அவங்களாலதான் விடுதலை அடைய முடியும். ஓகே, மிகப்பெரிய ஆத்மாவுடைய விருப்பம் விருப்பி வச்சுக்கோங்க பிரபு. மாதாஜிக்கு வேணும் மேல உட்காந்துக்கோங்க, நீங்க வேணும் மேல உட்காந்துக்கோங்க, முடியல மேல உட்காந்துக்கோங்க. எனக்கு முடியல மேல உட்காந்துருக்கேன். அதனால இந்த 3 விதமான ஹாப்பினஸ் வந்து 3 விதமான குணங்கள் பிடிக்கிறதுலாம் கிடைக்குது. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா 3மே ஹாப்பினஸ் கிடையாது. 3 என்னது? துன்பங்கள் தான். உண்மையான ஹாப்பினஸ் எப்ப கிடைக்கும்? சுத்த சத்வா அந்த பிளாட்ஃபார்ம் தான் கிடைக்கும். சுத்த சத்வான புரியுது இல்லையா? இந்த 3 குணங்களுக்கும் மேல போறோம். அது ரொம்ப ஈஸி கிடையாது. 3 குணங்கள் மேல போறது எவ்வளவுதான் நம்ம ட்ரை பண்ணாலும் நம்மளுடைய கோபத்தை விட முடியுமா? கோபம், அந்த காம, குரோத, மோக, மத, இன்னொன்னு லோபா. லோபா லோபா மத,
6 விதமான எதிரிகள். ஓகே, இந்த 6 எதிரிகள் நமக்குள்ளே இருக்காங்க. அதனால இந்த 6 எதிரிகள் நம்மளால வெல்ல முடியாது ஈஸியா. ஏன் வெல்ல முடியாதுன்னா, இந்த பிறவியில மாத்திரம் இது இல்லை நமக்கு. நம்ம வந்து இந்த பிறவி ஃபர்ஸ்ட் கிடையாது. மில்லியன்ஸ் ஆஃப் பர்த் எடுத்துட்டோம், நம்ம ஏகப்பட்ட பிறவி எடுத்துட்டோம். இந்த ஒரு பிறவியில ஏதோ ஆச்சாரியர்கள் கருணையினால ஒரு கிருஷ்ண சொல்றோம், ஹரே கிருஷ்ணா சொல்றோம், அவ்வளோ. மற்ற பிறவிலாம் என்ன பண்ணோம், நம்ம இந்த 4 விதமான ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம். என்ன ஆக்டிவிட்டிஸ் அது? சாப்பிட்றது, தூங்குறது, உடல் உறவு கொள்றது, அப்புறம் டிஃபெண்ட் பண்றது. ஓகே, தற்காத்துக் கொள்றது. இந்த 4 விதமான ஆக்டிவிட்டி வந்து எல்லா உயிரினங்களும் பண்ணுவாங்க. மொத்தம் வந்து 84 லட்சம் உயிரினம் இருக்கு. 84 லட்சம் உயிரினங்கள் 4 லட்சம் உயிரினம் தான் மனிதர்கள். ஓகே, மித்த 80 லட்சம் உயிரினங்கள் யாரா? மற்றவங்க. ஆக்சுவலா ஜலஜா நலட்சாணி தாவர லட்ச விம்சதி இல்லையா? சோ தாவரங்கள் முதல்ல வந்து ஜலஜா நீர்வாளிகள். ஓகே, நீர்வாளிகள் 9 lakhs இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, கேட்டலாக் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஸ்தாவரங்கள்ல ஒரு கணக்கு இருக்கு, 21 லட்சம் நினைக்கிறேன். ஓகே, அப்படி விலங்குகள், அக்யூட்டிக்ஸ், ஊர்வன, இந்த மாதிரி நிறைய விதமான உயிரினங்கள்லாம் கடந்து கடைசியில என்ன பிறவி கிடைக்குது? மனித பிறவி கிடைக்கும். மனித பிறவி வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அதெல்லாம் அவையாரும் படிப்பாங்க இல்லையா? அரிது அரிது மாநில பிரச்சனை இது. ஓகே, அதனால எல்லாமே எல்லா இடத்துலயுமே எல்லா ரிலீஜன்லயும் டச் பண்ணிருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஹியூமன் பர்த் கிடைக்கிறது ஏன் அரிதுன்னா, இந்த ஒரு பிறவியில தான் அவர் வந்து நான் ஏன் கஷ்டப்படுறேன் இப்படிங்கிறத உணர முடியும். ஓகே, உணர்ந்து என்ன பண்ணலாம், டெசிஷன் எடுத்து அவர் வந்து நல்லபடியா வாழ்க்கையை மாற்ற முடியும். இது வந்து மற்ற உயிரினங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களால பண்ண முடியாது. 80 லட்சம் உயிரினங்கள் இருக்காங்களா, அவங்களால பண்ண முடியாது. மனிதர்கள் வந்து எவ்வளவு கேட்டகரி இருக்காங்க, 4 லட்சம் கேட்டகரி இருக்காங்க. சைனீஸ், கொரியன்ஸ், இவங்களாம் ஒரு கேட்டகரி. அதுலயும் பாத்தீங்கன்னா சைனீஸ், கொரியன்ஸ்லாம் புரியுமா நான் யோசிச்சு பாருங்க. இந்தியன்ஸ் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இந்தியாவில வந்து யார் பிறந்திருக்கா? ஆச்சாரியர்கள்லாம் அவதரிச்சிருக்காங்க. அதே மாதிரி பகவானும் இங்க அவதரிச்சிருக்கிறார். அதனால புண்ணிய பூமின்னு சொல்லி இந்தியாவை சொல்றாங்க. நிறைய விதமான சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க புண்ணிய பூமின்னு சொல்லிட்டு. அதனால இந்த மாதிரி ஒரு இதுல பிறந்ததுனால நம்ம என்ன பண்ணோம், இந்த மனித வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓகே, இல்லைன்னா அர்த்தமே இருக்காது. நம்ம டைரியில படிப்போம்ல, என்ன படிப்போம் டைரியில? தாத்தா யாரு, பாட்டி யாரு, அவங்க தாத்தா யாரு, அவ்வளவுதான். நேம்ஸ் தான் ஒன்லி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒன்லி பேர்கள் தான். நம்ம பேரு யாரோ பிற்காலத்தை படிப்பாங்க, அப்படி ஒருத்தர் இருந்தாரு, அப்படி ஒரு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அர்த்தம் உள்ளதான் மாத்திரம் என்ன பண்ணோம், இந்த பிறவியோட நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பிறவி நோக்கம் என்ன? மற்ற பிறவியில வந்து நம்ம கஷ்டப்பட்டு வந்துட்டோம், இந்த பிறவியில கஷ்டப்படாம இருக்கணும். கஷ்டப்படாம இருக்க முடியுமா? முடியல. கரெக்டா? அந்த கஷ்டப்படாம இருக்கிறது தான் இந்த ஆன்மீக வாழ்க்கையை வந்து கிருஷ்ணர் வந்து பயிற்சி பண்ண சொல்றாரு. ஓகே, யார் ஒருத்தர் இந்த ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி பண்றாங்களோ அவங்க அல்டிமேட்லி they can get relief from the miseries. துன்பத்திலிருந்து விடுதலையா இருந்தலாம். துன்பம்னா என்னது? கரெக்ட். துன்பம்னா என்னது? அதை முதல்ல டிஃபைன் பண்ணோம் இல்லையா? துன்பம்னா என்ன? துன்பம்னா எனக்கு சில பிரச்சனையா இருக்கு, எக்கனாமிக்கலா ரொம்ப டவுனா இருக்கேன், பணம்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இது துன்பமா இருக்கலாம் சில பேருக்கு இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனையா இருக்கு, என் கூட சரியா பேச மாட்டேங்கிறாங்க, இது சில பேர் துன்பமா இருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் துன்பம் தானே. இதுக்கெல்லாம் டாப் மோஸ்ட் துன்பம் இருக்கு. அது என்ன 4 துன்பம் சொன்னார் இல்லையா? பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி. இது 4 விதமான துன்பங்கள் இருக்கு. அதே மாதிரி 3 விதமான தாபத்திரையா. அது என்ன தாபத்திரையா? அது போனஸ். இந்த 4 துன்பங்களுக்கு அப்புறம் அது தாபத்திரையா. அதி ஆத்மிகா, அதி பௌதிகா, அதி தெய்வீகா. ஓகே, அதி ஆத்மிகான என்னது? இந்த மாதிரி நம்ம மனதே நம்மளை போட்டு படுத்தும். சில சமயம் உடல் படுத்தும், மனது படுத்தும். ஓகே, நீயே இப்படி பண்ண, நீயே இப்படி பண்ண கொஸ்டின் கேட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று மனசுல ஓடிட்டே இருக்கும். அந்த மனசு சரியில்லை சார், நான் இன்னைக்கு லீவ் போட்டுருக்கேன் ஆபீஸ்க்கு. ஓகே, மனதே படுத்துறது அதி ஆத்மிகா. ஓகே, அதி பௌதிகானா கொசுக்கடி, மற்றவங்க போட்டு படுத்துறது. கொசுக்கடி ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, மற்ற மனிதர்கள் படுத்துறது. நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம், பின்னால வண்டியில வந்து இடிப்போம். ஓகே, அதி பௌதிகா. ஓகே, அதி தெய்வீகானா தெய்வீக சீற்றம். ஓகே, சுனாமி, அப்புறம் வந்து இந்த நிலநடுக்கம், இதெல்லாம் அதி தெய்வீகம். இதெல்லாம் இதுல இருந்து வெளியே வரவே முடியாது நம்மளால. ஓகே, நம்ம கண்டுபிடிக்கிறதா எதுக்கு? நம்ம வந்து
சிம்பிளா நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி மெஷின் மூலமா இன்னும் கொஞ்சம் எளிதாக்கலாம்னு பாக்குறோம். ஆனா அது வந்து நாகரிகம் கிடையாது. நாகரிகம்னு பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையோட நோக்கத்தை உணர்ந்து யார் செயல்படுறாங்களோ அவங்க தான் நாகரிகமான மனிதன். அவருக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. முகத்தில வரையறுச்சுட்டாங்க ஆரியன் சொல்லி. ஓகே, ஆரியன்னா நம்ம உடனே அதுக்கு கருத்து சொல்லக்கூடாது. ஆரியன்னா வட இந்தியாக்காரன், திராவிடனா தென்னிந்தியாக்காரன் அப்படி கிடையாது. ஓகே, ஆரியன்னா யாரு? மனித வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்தவர் தான் ஆரியன். ஓகே, இப்படி வாழ்க்கை அறியலைன்னா என்னங்க எனக்கு ஆகும் அப்படின்ற கேள்வி கேட்கலாம் இல்லையா? வாழ்க்கை அறியலை நான் பாடி எப்படியோ நடக்கிறேன் அப்படின்னு என்ன ஆகும்? அவங்க எதுக்கு உள்ள போவாங்க? இந்த 4 விதமான துன்பத்துக்குள்ள போயிட்டே இருப்பான். அதே மாதிரி 3 தாப்பத்திரையா வந்து அடிவாங்குவோம். ஓகே, இதுவே தெரியாது. யாருக்கு தெரியாது இந்த மாதிரி துன்பம் நாள் வருது, தாப்பத்திரையா இருக்குன்னு யாருக்கு தெரியாது? மிருகத்துக்கு தான் தெரியாது. கரெக்டா இல்லையா? ஆனா மனிதன் கழிக்கும். மிருகத்துக்கு ஏதாவது ஒரு வரிசையா வெட்டிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி புல்ல மேய்ஞ்சிட்டு இருக்கும் அவ்வளவுதான். ஓகே, அதை சாப்பிட்டு இருக்கும். கரெக்டா? ஆனா மனிதன் சுதாரிச்சிருவான் இல்லையா? அவருக்கு தண்டனை கிடைச்சிச்சு, அடுத்து நமக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் வை. ஆனா ஹியூமன் பர்த்ல அதனால மனித வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? நம்ம வந்து இந்த டிசிஷன் எடுக்கணும். ஓகே, நமக்கு இந்த மாதிரி துன்பங்கள் இருக்கு, இதுக்கு சொல்யூஷன் என்ன? அதுக்கு சொல்யூஷன் வந்து சாஸ்திரத்தை என்ன சொல்றாங்கன்னா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி பண்ணும்போது ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுக்கு வந்துடுறாரு. அப்ப என்ன ரியல் ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓகே, அது உடனே கிடைக்காது. இட் வில் டேக் டைம். எவ்வளவுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்றோம் அவ்வளவுக்கு நமக்கு கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வந்த உடனே நல்லா சேன் பண்ணுவாங்க, 16 மாளிகை சேன் பண்ணுவாங்க, அப்ப அவங்களுக்கு முன்னேற்றம் அதிகமா இருக்கும். ஓகே, சில பேர் கொஞ்சம் மெதுவா சேன் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி முன்னேற்றம் இருக்கும். ஆனா எல்லாரும் என்ன பண்ணணும்? இன்றைய கேள்வியை கேட்கிறவர்னா மனிதன், இல்லைன்னா என்னது? 2 கால் மெருகும். அதை புரிஞ்சுக்கணும். அடுத்த சொல்லுவோம் நம்ம 37. ஏத்தத்ரே விஷம் விவ பரிணாமே அமிர்தோபமம் தச்சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம். ஆசினிப்படி. That which is the beginning may be just like poison, but at the end is just like a nectar, and which awakens one to self-realization is said to be happiness in the mode of goodness. So முதல்ல எப்படி இருக்குமா? பாய்சன் மாதிரி இருக்குமா? ஓகே, விஷம் மாதிரி இருக்குமா? என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்கு, காலை சீக்கிரம் எந்திரிக்கணும், ஒரே ரோதனையா இருக்கு, ஹரிகேஷா சாட் பண்ணணும், அப்படி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். அப்படி சாப்பிடறது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனா உணவா கிருஷ்ணருக்கு பறிச்சுட்டு சாப்பிடணும், இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே, அப்படியே கஷ்டமா இருக்குமா? இது எப்படி இருக்குமா? பாய்சன் மாதிரி இருக்குமா? எண்டுனா எப்படி? மனித வாழ்க்கையில மூப்பு ஆயிடுவாங்க இல்லையா, அந்த டயத்துல நெக்டரா இருக்கும். இது வந்து மோட் ஆஃப் குட்னஸ்ல அடையிற ஹாப்பினஸ். அப்ப என்ன அர்த்தம்னா, இவங்க என்ன பாக்குறாங்க? ஷேயாஸ் பாக்குறாங்க, தொலைதூர நன்மை. குழந்தைங்க விளையாடுறாங்கன்னு விளையாட்டு தான் பிடிக்கும். குழந்தைங்க படினா சொன்னா பிடிக்குமா? எந்த குழந்தைக்காவது படினா பிடிக்காது. அவங்க என்ன பாக்குறாங்க? பிரயாஸ் பாக்குறாங்க, ஷார்ட் டர்ம் ஹாப்பினஸ். ஓகே, லாங் டர்ம் ஹாப்பினஸ் பாக்குறது மோட் ஆஃப் குட்னஸ். ஓகே, நல்ல குணத்துல இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, சோ அதனால அவங்க வந்து அல்டிமேட்லி பாத்தீங்கன்னா செல்ஃப் ரிலேஷன் என் வாழ்க்கை நோக்கம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அதுக்கு வந்துருவாங்க. இப்படி வரலைன்னா என்ன ஆகும்னா, ஒருத்தர் நிறைய விதமான உடனே ஜாலியால இருக்க முடியாது. ஆக்சுவலா எல்லாருமே இந்த உலகத்துல ஜாலியா இருக்க முடியாது. நிறைய விதமான துன்பங்களுக்குள்ள போகணும். ஓகே, கடைசியில என்ன பண்ணுவாங்க? அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. சில பேர் தீய தொடாத அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுவாங்க? சில பேர் தொட மாட்டாங்க. புதிய சார் தொடாத என்ன பண்ணுவாங்க? தொட்டவனே தொடக்கூடாது. ஓகே, தொட்டப்பனும் அறிவு வராது. சில பேர் தொட்டிட்டே இருக்கும். ஓகே, இந்த புத்தி உள்ளவர், நல்ல புத்தி உள்ளவர் என்ன பண்ணுவாராம்? அவருக்கு வந்து எனக்கு எது லாங் டேர்ம் நல்லதோ, தொலைதூர நோக்கோட இருப்பாரு. இந்த மாதிரி ஹாப்பினஸ் வந்து நல்ல நல்ல ஹாப்பினஸ், நல்ல சத்துவ குணத்தில் உள்ள ஹாப்பினஸ். ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணணும்? எந்த டிசிஷன் எடுத்தாலும் அதை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பேஸ் பண்ணி எடுத்தோம்னா அது ஷேயாஸ். இமீடியட்டா எனக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? அது பிரேயாஸ். போட்டோம், காசு போட்டோம், என்ன வருது? இது பிரேயாஸ். ஓகே,
அதனால ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இந்த உடல்நிலை ஆன்மாங்கிறத புரிஞ்சுட்டாருன்னா அந்த மாதிரி ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சுவார். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம தோட்டத்தை மாத்தணுமா, இடத்த மாத்தணுமா? எது மாத்தவே தேவையில்லை. ஞானே பிரயாசம் உதபாச நனந்தையேவ ஜீவந்தி சர்மகிருதாம் பவதீய வார்த்தாம் ஸ்தானே ஸ்திதா சுதிகதாம் தனுவான் மனோபி. எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணலாம். ஒன்லி இடத்தை தான் மாத்திரம். நம்ம இடத்த மாத்தல, ட்ரெஸ்ஸை மாத்தல, வேலையை மாத்தல, எதை தான் மாத்திரம்? நம்மளுடைய உணர்வை மாத்திரம். மனசுக்கு மேல உணர்வு சித்தா, சித்தத்தில் விதைத்தேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? தமிழ் காலத்துல பாடுவாங்க சித்தத்தில் விதைத்தேன்னு சொல்லி பக்திய. அந்த மாதிரி சித்தத்தை மாத்தோம், உணர்வை மாத்திட்டோம்னா முடிஞ்சிச்சு. அவ்வளவு. ட்ரெஸ்ஸை மாத்தணும் அவசியம் கிடையாது, பட்டை போட்டது அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இருந்தாலும் நம்ம கல்ச்சருக்காக அப்படி போட்டுக்கிறோம். ஆனா எதை மாத்தோம்னா உணர்வை தான் மாத்தணும். அவர் ஒருத்தர் ரொம்ப டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டுக்கலாம், அப்படிலாம் இருக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனா ஒரு உணர்வு வந்து கிருஷ்ணர் வந்து நிறைஞ்சிட்டாருன்னா அதுதான் லாங் டேர்ம் ஹாப்பினஸ். ஓகே, தொலை தூரத்துல உள்ள இன்பம், அந்த மாதிரி சத்துவத்தை இன்பம். ஓகே, ரொம்ப ஷார்ட்டமா இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க, இது புரியாது. ஆக்சுவலா இதுல என்ன ஆயிட போகுது, உணர்வை மாத்த என்ன ஆயிடும், உணர்வை மாத்திரம்னு வச்சுக்கோங்க, அவர் எந்த விதமான ஒரு துயரமான சம்பவம் வந்தாலும் அதுல அசைய மாட்டார். இதுவும் டிகிரி தான். ஓகே, எவ்வளவு அவர் உணர்வை மாத்திருக்காரோ, கிருஷ்ண உணர்வை மாத்திருக்காரோ அவ்வளவு தூரம் என்ன பண்ண மாட்டார், அவர் அஃபெக்ட் ஆக மாட்டார். இல்லைன்னா எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம், நம்ம அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால வந்து இது வந்து பெனிஃபிஷியல் போத் மெட்டீரியலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி. ஓகே, அடுத்து போல 38 விஷயேந்திரிய சம்யோகாத் யத்தத்ரே அம்ருதோபமம் பரிணாமே விஷம் இவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். சரோஜா மாதாஜி படிங்க. சுகம் புலன்களும் புலனின்ப பொருள்களும் தொடர்பு கொள்வதால் அடையப்படுகின்றதோ, ஆரம்பத்தில் அமிர்தம் போன்று தோன்றினாலும் இறுதியில் விஷமாகி விடுகின்றதோ, அந்த சுகம் ரஜோகுணத்தின் தன்மையை கொண்டதாக கூறப்படுகின்றது. அதனால இங்க ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு யங் மேன் ஒரு யங் உமன் 2 பேரும் மீட் பண்ணும்போது அவங்க வந்து மேரேஜ்னா நடந்து அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து இனிஷியலா ஹாப்பினஸ் இருக்கும். ஓகே, போக போக என்ன ஆயிடுதோ அது வந்து துன்பத்துல முடியும்னு சொல்லி இந்த பர்பட்ல ப்ராப்பர் அது கொடுத்துருக்காரு. இந்த பர்பட் என்ன படிங்க, சத்யநாராயண நீங்க படிங்க, அந்த பொருளுரை படிங்க. ஒரு இளைஞன் ஒரு இளம் பெண்ணை சந்திக்கும் போது அவனது புலன்கள் அவனை காண்பதற்கும் தொடுவதற்கும் உடலுறவு கொள்வதற்கும் அவனை தூண்டுகின்றன. ஆரம்பத்தில் இது புலன்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கலாம். ஆனால் இறுதியில் அல்லது சில காலத்திற்கு பின் விஷயத்தை போன்றாகிவிடுகிறது. அவர்கள் பிரிக்கின்றனர் அல்லது விவாகரத்து ஏற்படுத்துகிறது. ஏக்கம், கவலை மற்றும் பல. இத்தகு சுகம் எழும்போது ரஜோகுணத்தை சார்ந்ததாகும். புலன்களும் புலனின்ப பொருட்களும் இணைவதால் பெறப்படும் சுகம் எப்போதும் துன்பத்திற்கு காரணமாக அமைகின்றது. எல்லா வழிகளிலும் இதனை தவிர்க்க வேண்டும். பாத்தீங்களா, நல்ல எக்ஸாம்பிள், அருமையான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. ஓகே, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. பௌதிகளும் இருந்து நம்ம கொல்லாத லோகம். ஓகே, கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கிறாரு, துக்காலயம் கிருஷ்ணா சொல்றது பொய்யாங்க. ஆனா நம்ம அது அந்த துக்காலய வசாசத்துலயும் ஒருத்தர் ஹாப்பியா இருக்கலாம். அந்த 9 கேட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம உடல் 9 கேட்ஸ் இருக்கு. எத்தனை 9 கேட்ஸ்? என்னது? 2 கண்ணு, மூக்கு, காது, வாயி, 7 ஆச்சா? ஜெனிட்டல், ரெக்டம். ஓகே, 9 ஆயிடுச்சு. 9 கேட்ஸ். இந்த 9 கேட்ஸ்ல இருக்க ஒருத்தர் வந்து ஹாப்பியா இருக்கலாம். யாரு கிருஷ்ண பிராக்டிஸ் பண்றாங்க அவங்க வந்து ஹாப்பியா இந்த உலகத்திலேயே ஹாப்பியா வாழ முடியும். அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க, ஜீவன் முக்தா அப்படின்வாங்க. ஓகே, அதனால இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் புலன்கள் பேஸ் பண்ணி ஒருத்தர் வந்து இன்பத்தை அடைந்தார்னா அவர் எந்த இதுல குணத்துல இருக்காரா, ரஜோகுணத்துல இருக்கிறார். ஓகே, அவன் பாத்துக்கணும். நம்ம ஒவ்வொரு நம்ம செக் பண்ணிக்கணும். இது வந்து ஒன்லி படிக்கிறது மாதிரி கிடையாது, பகவத்கீதை பிராக்டிகல். ஒவ்வொரு வட்டம் என்ஜாய் பண்ணும்போது யோசிக்கணும், இது ரஜகுணம் என்ஜாய்மெண்டா, தமோகுணம் என்ஜாய்மெண்டா, சத்தகுணம் என்ஜாய்மெண்டா. அவ்வளவுதான். பகவத்கீதையை மற்றவங்களுக்காக நம்ம படிக்கலாம், ஆக்சுவலா நமக்காக படிக்கணும். படிக்கும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி என்ஜாய் பண்றோம், ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது இது வந்து லாங் டேர்முக்கு பெனிஃபிட் வருமா,
இல்ல இது ஷார்ட் டர்மா பெனிஃபிட்ஸ் வருதா அப்படிங்கறத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த என்ஜாய்மெண்ட் உள்ள போகணும். ஏன் அப்படி போகணும்னா ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு என்ன ஆக்ஷன் உண்டு, எதிர் ஆக்ஷன் உண்டு, ரியாக்ஷன் உண்டு. ஓகே, அதுதான் நம்ம சயின்டிஸ்ட் சொல்றாங்க இல்லையா, ஒரு ஆக்ஷனுக்கு இன்னொரு ஆக்ஷன் எதிர்விளை உண்டு. அதனால நம்ம வந்து அந்த ஆக்டிவிட்டியை வந்து நம்ம வந்து நம்மளுடைய பொருள்களுக்காக பண்ணோம்னா அந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணி நம்மள பந்தப்படுத்திடும். யஜ்ஞாத்தோ கர்மணா அந்யத்ரா லோகோயம் கர்மபந்தனா, அது வந்து நம்ம கர்மத்துல அந்த பந்தப்படுத்திடும். அதனாலதான் அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடைக்குது. அடுத்த பிறவி எப்படி கிடைக்குது, ஒரு வட்டம் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் லைஃப்ல. ஓகே, அவருக்கு வந்து இந்த லைஃப் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும்போது அவருக்கு எல்லாமே கிடைக்காது லைஃப்ல, சில இதெல்லாம் விட்டு போயிடும். ஓகே, விட்டு போன ஆசை ஒரு 100ன்னு வச்சுக்கோங்க, 100லாம் ரொம்ப கம்மி, 100 ஆசை விட்டு போயிருக்கு. ஓகே, அப்ப அந்த ஆசையை நிறைவேற்றதுக்காக அடுத்த பிறவி ஒண்ணு கிடைக்குது. அந்த அடுத்த பிறவியில வந்து 100 ஆசை விட்டு போனார்ல, அந்த 100மே நிறைவேறாது, ஒரு 10 நிறைவேறுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு பேருக்கு எல்லா ஆசையும் நிறைவேறுதா இந்த உலகத்துல? இந்த மாதிரி எதுவுமே நிறைவேறாது இல்லையா, 10 வேணா நிறைவேறலாம். திருப்பி என்ன ஆயிடுச்சு, அப்புறம் அந்த பிறவிலையும் நிறைய ஆசைப்படுவாரு. இப்படி மல்டிப்ளை ஆகிட்டே போகுது ஆசை. அதனால என்ன ஆயிடுது, இதுக்கு முடிவே இல்லை, சுழற்சி தான். பர்த் டெத் என்ன சொல்றாங்க, கடல் சம்சார கடல் சொல்றாங்க. இந்த கடல்ல உள்ள தத்தளிக்கிற மாதிரி தான். ஓகே, யூ கேனாட் கோ ஆன் யுவர் ஓன். அதனால என்ன பண்றோம், நம்ம கை தூக்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதனால இது வந்து ரொம்ப கஷ்டம், நம்மளால மீள முடியாது. அதே சமயம் நம்மளால நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, உடனே இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு தெரிஞ்சிச்சு எனக்கு, ஐ நோ எவ்ரிதிங், ஸோ டுடே இட்செல்ஃப் ஐ வில் பி a very good boy அப்படி சொல்ல முடியாது. நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, அதனால ஏன் அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா, நம்ம உடல் இருக்கு இல்லையா, உடலுக்கு மேல என்ன இருக்கு, புலன்கள், கண்ணு காது மூக்கு, இல்லைன்னா உடல் வந்து ஜடம். ஓகே, புலன்களுக்கு மேல என்ன இருக்கு, மனம். ஓகே, மனத்துக்கு மேல புத்தி, புத்திக்கு மேல அகங்காரம், அகங்காரத்துக்கு மேல ஆன்மா. அதனால இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியாது, உடனே என்ன பண்ண முடியாது, நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. நம்ம என்ன நேத்து என்ன நினைச்சோமோ இன்னைக்கு என்ன நினைப்போம், 99.9% சேமா தான் நினைப்போம். ஓகே, நம்மளால மாற்ற முடியாது. உடனே அவர் சன்னியாசா போயிடுவாரு அப்படிலாம் கவலைப்பட மாட்டாங்க, யாரும் போக முடியாது. அதேதான் நம்ம நாயை வீட்டு நல்லா குளிப்பாட்டு நடுவில் வச்சா என்ன பண்ணுவது, அது நாய் தான். ஓகே, அவ்வளவுதான். நம்ம நேச்சர் மாற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம் நேச்சர் மாத்துறது. அதனாலதான் என்ன பண்ணணும், ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நேச்சர் மாற்ற ட்ரை பண்ணணும். ஓகே, அப்படியே ஹரிகிருஷ்ணன் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல தாசலா கொண்டு மாத்த ட்ரை பண்ணணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை வந்து வெற்றி அடையும். இது எல்லாமே பக்தி இன்டர்னல், நாட் எக்ஸ்டர்னல். ஓகே, யாராவது வந்து மத்தவங்களாம் சொல்லி உனக்கு தரேன் அது தரேன்னு சொன்னா அதெல்லாம் வந்து வேஸ்ட். பக்தி எப்பயுமே எப்படி இன்டர்னல். அதனால இந்த மாதிரி ஹாப்பினஸ்லாம் ஒருத்தர் ஆர்டிபிஷியலா கண்ட்ரோல் பண்ண நினைச்சா எப்படி இருக்குனாது, ஒரு குழந்தையோட வாயை பொத்துற என்ன ஆகும், அழுத குழந்தை வாயை பொத்துற என்ன ஆகும், பத்திரத்துக்கு வரையும் பேசாம வரும், எடுத்துட்டோம்னா டபுள் த டைம் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த எல்லாமே. அதனால இதெல்லாம் ஆர்டிபிஷியலா இது என்ன பண்ண முடியாது, நம்ம நினைத்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் முடிவே பண்ணிட்டேன் இந்த இதெல்லாம் விட்டுறேன் அப்படின்னா விட முடியாது. ஓகே, அது விடணும் என்ன பண்ணா, இதை விட அதிகமான ஒரு சுவை இருந்தாதான் இந்த சுவை போகும். அதான் இதை விட அதிகமான சுவை எது, குழந்தைக்கு மேல மனசு, மனசுக்கு மேல புத்தி, புத்திக்கு மேல அகங்காரம், அகங்காரம் மேல சோல். அப்ப அந்த சோலை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு வேணும். அதுதான் ஹரிகிருஷ்ண மதம். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அவங்கதான் வந்து என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி இந்த போட்டுருக்காங்களா இந்த ரஜோகுண ஹாப்பினஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. we are என்ன சொல்றது, ஜெயில போட்ட ஓபன் ஜெயில போட்ட கைதிகள். நம்மளாம் ஜெயில் வந்து ஓபனா தான் இருக்கு எல்லாமே, ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. நம்ம அங்கேயே தான் இருப்போம். ஓகே, நம்ம எல்லாம் கட்டி போட்டிருக்கோம். யாரு கட்டி போட்டிருக்கா, நம்மளே நம்ம கட்டி போட்டோம். ஓகே, we don't want to go. ஓகே, we want to enjoy. அதனால இந்த என்ஜாய்மெண்ட்ல இருந்து வெளியே வரணும்னா இதோட அதிகமான ஒரு சுவையை சுவைச்சாதான் இதுல இருந்து வர முடியும், ரஜோகுண ஹாப்பினஸ்ல இருந்து வர முடியும். தன்னுடைய முயற்சினால ஒருத்தனால வரவே முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, வேஷத்தை மாத்திக்கலாம், பட் ஆனா உண்மையில வர முடியாது. ஓகேவா? அடுத்தது போலாம், ஸ்லோ போலாம். 39 மராஜி 18.39 39 ஹரணி படி, நீ படி, ஸ்லோ படி. Yada prayata
ஏதக்ரேஷானுபந்தேஷ சுகம் மோகனமாத்மனா நித்ராலஸ்ய பிரமாதோதம் தத்தாமசம்னுதாரதம். ஹரிபிரியா மாதா, நீங்க படிக்க முடியுமா? படிங்க, அர்த்தம் படிங்க. And that happiness which is blind to self-realization, which is delusion from beginning to end, and which arises from sleep, laziness, and illusion, is said to be of the nature of ignorance. Ignorance. தமோகுணத்துல இருக்கிற அந்த ஹாப்பினஸ் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. கலாவதி மாதாஜி, நீங்க அர்த்தம் படிங்க மாதாஜி, பர்பட் படிங்க. ஹரே கிருஷ்ணா. தன்னுணர்வு காண இயலாத ஆரம்பம் முதல் இறுதி வரை மயக்கமாக இருக்கின்ற உறக்கம், சோம்பல் மற்றும் மாயையினால் வருகின்ற சுகம் தமோ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. பொருளுரை: சோம்பல் மற்றும் உறக்கத்தில் இன்பம் காண்பவனும் எவ்வாறு செயல்படுவது, எவ்வாறு செயல்படக்கூடாது என்பதை பற்றிய அறிவில்லாதவனும் நிச்சயமாக தமோ குணத்தில் இருக்கின்றான். தமோ குணத்தில் இருப்பவனுக்கு எல்லாமே மயக்கம்தான். ஆரம்பத்திலோ இறுதியிலோ அவனுக்கு சுகம் கிடையாது. ரஜோகுணத்தில் இருப்பவன் ஆரம்பத்தில் ஒருவித அற்ப சுகத்தையும் இறுதியில் துயரத்தையும் அடைகின்றான். ஆனால் தமோ குணத்தில் இருப்பவனோ ஆரம்பத்திலும் சரி இறுதியிலும் சரி துன்பம் மட்டுமே. கேக்குதா உங்களுக்கு எல்லாருக்கும்? கடைசி கேக்குதா? என்ன மாதா நீங்க பிரசன்ட் பண்ணுவாங்க. சோ அதனால நான் தமோ இதுல ஸ்பீக் இது எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? இது கனெக்ட் பண்ண முடியாது. அதனால கடைசி ஆரம்பத்துல இருந்து கடைசி கனெக்ட் பண்ண நினைக்கிறேன். இது ப்ளூடூத் இருக்குல்ல இல்லையா? ஆமா, ப்ளூடூத் இருக்கு, அப்ப கனெக்ட் பண்ணலாம். ஓகே, கனெக்ட் பண்ணலாம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் அவங்களுக்கு என்னதான் இருக்குமா? துக்கம் தான் இருக்குமா? மோட் ஆஃப் இக்னோரன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. சில பேர் நம்ம லேட் ஆகிருப்பாங்க, அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு கடைசி வரையும் துன்பம் தான். பிகினிங்கும் துன்பம் தான், எண்டும் துன்பம் தான். அதனால நம்ம எந்த குணத்துல இருக்கோங்கிறத என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கணும். ஓகே, மேக்சிமம் ஆன்மீக அறிவு வந்து யாருக்கு தான் புரிய வரும்னா, யார் ஒருத்தர் நல்ல குணத்துக்கு வந்திருக்காரோ அவனை தான் புரிஞ்ச முடியும். ஓகே, அதனால நம்ம ரஜோ குணத்துல இருக்கவங்க சமோ குணத்துல இருக்கவங்க இந்த ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவங்களுக்கு வந்து வேற மாதிரி அவங்க தாட்ஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம், பிரசாதம் கொடுக்கலாம், கீர்த்தன் பண்ணலாம், அவ்வளவுதான். பிலாசபி இந்த மாதிரி புரியாது அவங்களுக்கு. ஓகே, ஹரிகிருஷ்ண மந்திரமே அவன் வாயில வராது. சத்துவ குணத்தை வந்தவர் தான் அவர் என்ன பண்ண முடியும், அவரால் இது வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும். சத்துவ குணத்துக்கு வரணும் என்ன பண்ண ஒருத்தர் 4 விதமான ஒழுக்க விதிமுறைகளை ஃபாலோ பண்ணும். அது என்ன 4 விதமான ஒழுக்க விதிமுறைகள்? மாமிசம் உண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது, போதைப் பொருள் கொள்ளக்கூடாது, தகாத உறவு கொள்ளக்கூடாது. இந்த 4 விதமான ஒழுக்க விதிமுறைகள் கடைப்பிடிச்சாதான் அவர் மனித நிலைக்கே வர்றாரு. இல்லைன்னா மிருகமா தான் இருக்கான். அப்ப கலியுகத்துல எப்படி இருக்காங்க? மேக்சிமம் மிருகம் தான். எப்படி வேணாலும் நடப்பேன்னு சொல்றாங்க இல்லையா? மிருகம் தான் ஆக்சுவலா. அதனால நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து தூய்மைப்படுத்துறது தான் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்காரு கிருஷ்ணர். இந்த வாழ்க்கையில யாரெல்லாம் வந்து அர்த்தமுள்ள தான் ஆக்கிக்கிறாங்களோ, இந்த மாதிரி ஹரிகிருஷ்ண மந்திரத்தை பாடி ஆடி பிரசாதம் சாப்பிட்டு தன் வாழ்க்கையை நிறைவுபடுத்திக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான மனிதர்கள். ஓகே, அவங்களுக்கு என்ன ஆகணும், அடுத்த பிறவினா அவங்க நிச்சயமா நல்ல பிறவி கிடைக்கும். நல்ல பிறவினா இது பூலோகம் இல்லையா? இதுக்கு மேல நிறைய லோகம் இருக்குல்ல, சொர்க்கலோகம். சொர்க்கலோகம் ஈஸியா கிடைச்சிடும். அதுக்கு மேல ஜனலோகம், தபலோகம், மகரலோகம், சத்தியலோகம், அதுக்கு போயிடுவான். அதுக்கு போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா முன்னேறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, இல்லைன்னா ரொம்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணா அவன் என்ன பண்ணிடலாம், கோலோகம் வந்தவனே போயிடலாம். ஓகே, கோலோகம் வந்தவன் போயிட்டா திருப்பி வந்து இந்த உலகத்துக்கு வர தேவையில்லை. ஓகே, இந்த லோகத்துக்கு வர தேவையில்லை. இதான் முதல்ல கேட்கும் போது என்ன செய்யாது, நமக்கு புரியாது. ஏன்னா நமக்கு எந்த லோகம் தான் தெரியும், இந்த லோகம் தான் தெரியும். ஓகே, அதுக்கு பேர் என்ன, கண்டிஷன் சொல்லுக்கு வந்து நமக்கு தெரியாது. நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எதை வச்சிருக்கோம், நம்ம நியூஸ் பேப்பர், சயின்டிஸ்ட் சொல்ல புக்ஸ் இதான் வச்சிருக்கோம் இல்லையா? அவங்களும் ஏதோ சொல்றாங்க, அந்த புக்ஸை நம்ம பேச வச்சிருக்கோம். நம்ம நிலாவுக்கே போய் பார்த்தோமா என்ன? யார் நிலாவுக்கு போய் பார்த்தோம்? நம்ம இப்ப இந்த ரூம்ல யாரு 3க்கு போய் நேரம் பார்த்தோம்? போய் எப்படி தெரியும் 3க்கு போனாங்களா இல்லையான்னு? நிலாவுக்கு போனாங்களா இல்லைன்னு எப்படி தெரியும் நமக்கு? அவங்க சொன்னாங்க, நமக்கு அவங்க சொன்னதை நம்பிட்டோமா இல்லையா? அதே மாதிரி சாஸ்திரம் சொல்றாங்க, நம்ம நம்புறோம். புரியுதா? You are taking newspaper and that as the authority. We don't want to believe newspapers. We want to believe Bhagavad Gita. Okay, புரியுதா உங்களுக்கு? ரெண்டுமே சோர்ஸ் தான். You take this source. இந்த சோர்ஸ் எடுத்தோம்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் மாறவே இல்லை ஆக்சுவலா.
இந்த சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அப்பயே சொல்லிட்டான். ஏற்கனவே லாஸ்ட் டே பார்த்தோம் இல்லையா, 93 மில்லியன் மைல்ஸ் சொல்லிட்டான் சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, அது இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க மாடர்ன் சயின்ஸ்ல. ஏன்னா மாடர்ன் சயின்ஸ் வந்து இப்ப கண்டுபிடிக்கிறதுலாம் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆராய்ச்சி பண்ணி முடிச்சாச்சு. அதனால வந்து நம்ம என்ன பண்ணோம், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து சொல்லணும். ஹரே கிருஷ்ணா முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். கேள்வி இருக்கா? இன்னும் 2 பேர் பிரசன்ட் பண்ணணும். ஆமா, பிரபு பிரசன்ட் பண்ணணும். எதுவும் கேள்வி இருக்கா? இன்னைக்கு கிளாஸ்ல எதுவும் கேள்வி இருக்கா? பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஒரு கேள்வி இருந்தாலும் சொல்லிருங்க. ஏன்னா நம்ம அது எல்லாமே புரியாது, எல்லாருக்குமே உடனே புரியாது. அது சந்தேகங்கள்லாம் இருக்கும். அது சந்தேகங்கள்லாம் கேட்கலாம், ஓப்பனா கேட்கலாம். எந்த சந்தேகமும் வந்து இது முட்டாள்தனமான கேள்வி அப்படிலாம் எதுவும் கிடையாது. 39 பார்த்துக்கோம் இல்லையா, 39 பார்த்துக்கோம். யாருக்கு 40 ஆரம்பிக்கணும். எது கேள்வி தான் கேட்கலாம். சரி, நான் கேள்வி கேட்கிறேன். ஓகே, சேயாஸ்னா என்னது, பிரேயாஸ்னா என்னது? சேயாஸ்னா என்ன, பிரேயாஸ்னா என்ன? நீங்க சொல்லக்கூடாது. ஓகே, உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணியாச்சு. சேயாஸ்னா என்ன, பிரேயாஸ்னா என்ன? யாருக்கு தெரியும்? ஆன்லைன்ல மீரா மாதாஜி. பிரபு, ஸ்ரேயாஸ்னா மோட் ஆஃப் குட்னஸ்ல உள்ளவங்க பண்றது. அது என்ன சேயாஸ்னா என்ன? கரெக்ட் தான். சேயாஸ்னா என்ன பிரபு? நம்ம பக்திக்கு உறுதுணையா இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம ஸ்ரேயாஸ்ன்னு சொல்லுவோம். அது மோட் ஆஃப் குட்னஸ்ல பண்றோம். சரி, ரைட், ஓகே. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. அது ஒரு கரெக்டான ஆன்சர் தான். தேங்க்யூ. வேற என்ன ஆன்சர் இருக்காங்க ரூம்ல? அவங்க ஒரு ஆன்சர் சொன்னாங்க. ஹரிகிருஷ்ணா மாதாஜி சொல்லுங்க. பிரபு, டெம்பரரி சென்ஸ் ப்ளஷர் எல்லாம் வர்றது வந்து பிரேயாஸ். லாங் டேர்ம்ல ஹாப்பினஸ் கிடைக்கிறது ஸ்ரேயாஸ். இதை நான் வச்சுக்கணும். ஓகே, எப்படி நம்ம அனுபவிக்கணுங்கிறத நான் வச்சுக்கணும். இமீடியட்டா அனுபவிச்சு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணல வாழ்க்கையை அப்படின்னு பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் பிரேயாஸ். அதுக்கு தண்டனை உண்டு. எல்லாத்துக்குமே தண்டனை இல்லாம நம்ம தப்ப முடியாது. மாயா என்ன பண்ணுவாங்க, முதல்ல அனுபவி ராஜா அனுபவின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பின்னால வாங்குவாங்க. ஓகே, முதல்ல விட்டுருவாங்க. பின்னால் எப்படி வாங்குவாங்க, துன்பங்கள், அப்புறம் நோய், மன அழுத்தம், இது மாதிரி மெதுவா வட்டி வாங்குவாங்க. ஓகே, அதனால நம்ம வந்து எல்லாமே ஃப்ரீயா எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது இந்த உலகத்துல. ஓகே, அதனால நம்ம வந்து என்ஜாய் பண்றது வந்து அந்த மோட் ஆஃப் குட்னஸ்ல இருக்க என்ஜாய்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸ்ரேயாஸ் என்ஜாய்மெண்ட், அதுதான் வந்து கரெக்டான என்ஜாய்மெண்ட். கொஞ்சம் கஷ்டப்பட்டா நல்லதுதான். நம்ம அந்த கிளாஸ்ல உட்காரதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது மெடிசன் இல்லையா. ஜாண்டிஸ்ல இருக்கவங்க மெடிசன் சாப்பிட்டா எப்படி இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்குமா என்ன? அவங்களுக்கு இந்த இது சுகர்லாம் சாப்பிட்டா கசப்பா இருக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. அதனால ஆல்ரெடி இங்க இருக்காங்க. அதனால இந்த மெடிசன்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இனிஷியலா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. போக போக என்ன ஆயிடும், நமக்கு அது வந்து பழகிடும். அதனால ஸ்ரேயாஸ் வந்து ரொம்ப நல்லது. நம்ம பிரேயாஸ் வந்து பண்ணக்கூடாது. அந்த மோட் ஆஃப் பேஷன் பார்த்தோம் இல்லையா, பிரேயாஸ்ல என்ஜாய் பண்ணாங்கல்ல, they want to enjoy, then they suffer. Okay, சரி, பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணலாமா? பாயிண்ட்ஸ் ஆசை பாயிண்ட் சொல்லாங்க. ஒரு பாயிண்ட் அப்படியே ஆரம்பிப்போம். சரியா ஹரணி? பாயிண்ட் யாரும் சொல்ல மாட்டாங்க, நீங்க சொல்லணும். யோசிக்கிறேன். ஈஸ்வரி மாதாஜி பாயிண்ட் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது வந்து கிருஷ்ண உணர்வுக்கு ஆரம்பத்துல விஷத்தை போட்டு இருந்தாலும் கூட அது இதுல வந்து அமிர்தத்தை போன்றது தன்னோட உணர்வுக்கு எழுப்பு சுகங்கிற விஷயம் வந்து சத்துவ குணத்திற்கு கூறப்படுகின்றது. ஓகே மாதாஜி, அதான் சத்துவ குணத்துல இருக்கிற ஹாப்பினஸ். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. வீட்டுல கொடுத்தோங்க. பாயிண்ட் சொல்லு. வரிசை என்ன புரிஞ்சதுன்னு சொல்றோம். ஓகே, அதான் பாயிண்ட்ஸ் என்ன புரிஞ்சது, கிளாஸ் என்ன புரிஞ்சது. அப்படியே தூங்கிட்டு இருக்கக்கூடாது கிளாஸ்ல. ஓகே, ஆக்டிவா இருக்கிற கிளாஸ்ல ஒருத்தர் ஒரு பாயிண்ட் சொன்னா போதும். எது புரிஞ்சதோ அது நம்ம பிடிச்ச பாயிண்ட் சொல்லிக்கலாம். அத்தியாத்மிகா, அதிபௌதிகா, அதிதெய்வீகா, 3 விதமான துன்பம் இருக்கு இல்லையா.
துன்பங்கள் அதிபௌதிகானா வந்து மற்றவங்களால ஏற்படக்கூடிய துன்பங்கள். அப்புறம் வந்து அதிதெய்வீகா அதிதெய்வீகானா வந்து தெய்வங்களால ஏற்பட துன்பங்கள். ரைட். தேங்க்யூ மச். அடுத்து யார் சொல்ல போறீங்க? தரணி சொல்லு. ரஜோகுணம் ஹாப்பினஸ் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து நெக்டர் மாதிரி இருக்கும். நரகத்துக்கு போகும்போது நான் வரவேற்பாங்க. வாங்க சார் அது ஒரு நாள் தான் நல்லா இருக்கும். ஆனா அதுக்கடுத்த நாள் இருப்பாங்க ஜெயில வேலை பார்க்குற மாதிரி கஷ்டப்படும். ஓகே, அதனால முதல்ல ஹாப்பினஸ் சூப்பரா இருக்கும், போக எப்படி இருக்கும் துன்பங்கள்லாம் அதிகமா இருக்கும். அதை நான் வச்சுக்கணும். ஓகே, ஆனா இது கிறிஸ்தவர்கள் இருக்காங்க என்ன பண்ணுவாங்களா, இந்த 9 கேட்ஸ்ல ஹாப்பியா இருப்பாங்க, எப்பயுமே ஹாப்பியா இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்க முடியுதுன்னா அவங்க வந்து கிறிஸ்தனே நினைச்சிட்டு இருக்கனால அவங்களுக்கு தாப்பத்திலேயே டச் பண்ணுவாங்க. அவங்க கிறிஸ்தனே நினைச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்னா நான் உடல் இல்லைங்கிறத புரிஞ்சுவாங்க. ஓகே, அதனால அவங்களுக்கு என்ன ஆயிடும், இந்த உடல் சார்ந்த துன்பங்கள்லாம் போயிடும். ஓகேங்களா, வேற யாரும் பாயிண்ட் சொல்ல போறீங்க? அப்புறம் ஆமா ஆமா சயின்ஸ் வந்து ரிலேட்டிவ் ட்ரூத் மாத்திக்கிட்டே இருப்பாங்க சயின்டிஸ்ட். சில இதான் இப்ப வந்து சில சமயம் மூணுல லேண்ட் ஆயிட்டாங்களா, கடைசியில் அவங்க சில பேர் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் மூணுல லேண்ட் ஆகலன்னு சொன்னாங்க, நெல்லாம் தெரியுது அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, இப்படிலாம் தெரியாது இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணாங்க. அதனால சயின்ஸ் வந்து மாறிட்டே இருக்கு. ஆனா பகவத்கீதை வந்து என்னைக்காவது நம்ம ரிவைஸ் பண்ணிருக்கோமா? அதெல்லாம் பண்ணதே இல்லை. நம்ம எஜுகேஷன் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா, சயின்டிஸ்ட்லாம் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நம்ம சயின்ஸ் வந்து பகவத்கீதை வந்து அப்சல்யூட் சயின்ஸ், இட் நெவர் கெட் ரிவைஸ். ஓகே, அதை நம்ம வச்சுக்கணும். வேற என்ன பாயிண்ட்ஸ்? பிரபு பாயிண்ட்ஸ் எது? ஹேஸ் அ ஆப்போசிட் ரியாக்ஷன். இதை நம்ம நான் வச்சுக்கணும். ஓகே, நம்ம எந்த ஆக்டிவிட்டி தான் பண்ணிடலாம் எல்லாம் சரியாயிடும் அப்படி கிடையாது. இப்போதைக்கு நம்ம பண்ண முடியாத ஆக்டிவிட்டியை, ஆனா அடுத்து என்ன ஆயிடும், எல்லாமே ஒரு தேவர்கள் கண்ட்ரோல் பண்றாங்க இல்லையா, உடலில் இருக்க எல்லா பாகத்தையும் தேவர்கள் கண்ட்ரோல் பண்றாங்க. அதனால நம்ம வந்து நம்ம ஆக்டிவிட்டி நம்ம ஃப்ரீயா பண்ண முடியாது. நமக்கு ஏதோ இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு கிருஷ்ணர், அதுல தப்பான காரியம் பண்ணோம்னா அதுக்கு தப்பான விளைவுகள் வரும். கர்மா, அகர்மா, விகர்மா. கர்மானா வந்து வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை பண்றது கர்மா, அதுக்கும் விளைவுகள் உண்டு கம்மியா. விகர்மானா வேதங்களுக்கு ஆப்போசிட்டா வரும். தண்ணி அடிக்காத தண்ணி அடிப்பேன், பெண் கட்டினா சுத்தா சுத்துவேன், இது மாதிரி ஆப்போசிட்டா பண்றது. இதுக்கு விளைவுகள் ரொம்ப அதிகம், கெட்ட காரியம். அதுக்கடுத்து அகர்மா. அகர்மாங்கிறது என்னது? பக்தி பண்றது. பக்தி பண்றதுக்கு வந்து என்ன பண்ண, இருக்கிற இடத்த மாத்த தேவையில்லை. எதை மாத்திரம் நம்ம சித்தத்துல விதைக்கணும். சொன்னா இல்லையா, மறக்க விடாத, சித்தத்துல விதைக்கணும், உணர்வு தான் மாத்தணும். அதனால யாராவது வந்து நீங்க வீட்டை விட்டு வந்துருங்க அங்க போங்க பக்தி, அது எப்படி போக முடியும்? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது எப்படி இருக்கும், அதோடைய குணம் தான் அது. அந்த மாதிரி தான் நம்ம மனசு அவ்வளவு ஈஸியா மாறாது. அதனால என்ன பண்ண, நம்ம சித்தத்துல வந்து விதைக்கணும் பக்தியை. எப்பயுமே ஹரிகிருஷ்ணன் வந்து கிருஷ்ணன் நினைச்சிட்டே இருக்கிறதுக்கு நம்ம தொழிலையோ இடத்தையோ மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தொழில் பண்றோமோ, எப்படி இருக்காங்களோ, வயதானவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒர்க் பண்றதா இருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் பண்ணலாம். பக்தியை பிராக்டிஸ் பண்றது கிருஷ்ணன் ஈக்குவல் சான்ஸ் கொடுத்தார். ஈக்குவல் சான்ஸ். அவர் பண்றது வந்து ஏமாத்துறதுக்காக ஒரு டெம்பிள்ல இருந்து ஏமாத்தலாம், ஆனா வெளியில இருந்து கூட நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். அதனால யார் பக்தியை பிராக்டிஸ் பண்ணாங்களோ அவங்க இந்த சம்சார கடல்ல இருந்து வெளியே வர முடியும், இல்லைன்னா வெளியே வர முடியவே முடியாது. ஓகே, வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கா? சொல்லுங்க மது. அதுக்கு பிரயாஸ். ஆமா, கரெக்ட், ஸ்பிரிச்சுவல் கரெக்ட். அதனால நம்ம லாங் டர்ம் ஹாப்பினஸ் ஸ்ரேயாஸ் தான். லாங் டர்மா எது பெனிஃபிட்ஸ் ஆகும்னு சொல்லிப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா லாங் டர்ம் பெனிஃபிட்ஸ் சொல்றாங்க இல்லையா. ஷார்ட் டர்மா அப்புறம் ட்ரேடிங் பண்றது. கரெக்டா, நவீன எக்ஸாம்பிள் ட்ரேடிங் பண்றது. இன்னைக்கு காலைல போயிட்டு பணத்தை வச்சு அப்படியே சம்பாதிக்கலாம். லாங் டர்ம் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல லாங் டர்ம் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி போடுங்க சொல்றாங்க இல்லையா. அதனால லாங் டர்ம் வந்து ஸ்ரேயாஸ். நம்ம யோசிக்கணும், இந்த ஆக்டிவிட்டி பண்ணா நமக்கு லாங் டர்ம் பெனிஃபிட்டா இல்ல ஷார்ட் டர்ம் பெனிஃபிட்டா, அதை பார்த்து நம்ம என்ன பண்ணோம், அந்த ஆக்டிவிட்டியை பண்றோம். ஸ்வேதா மாதாஜி. கரெக்ட்.
ஆமா. ஆனா இது வந்து இந்த புறங்கள் நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது மற்ற ப்ராசஸ்ல இந்த யோகாலாம் பண்றாங்க இல்லையா, அந்த யோகிக் ப்ராசஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, ஹத யோகம் இந்த மாதிரி நிறைய நிறைய இருக்கு இல்லையா, நிறைய பேர் அதுல எல்லாம் புறங்கள் நடக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய நேரம் காரணம், குண்டலினி சக்தி மேலே நிறைய சொல்றாங்க இல்லையா. ஆனா புறங்கள் நடக்கிறது ரொம்ப ஈஸி எதுன்னா பக்தி யோகத்துல. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை, பகவானுடைய நாமம் எண்ணிடங்காத நாமம் இருக்கு. அனந்தா, அச்சுதா, கோவிந்தா நாமம், எந்த நாமம் இப்ப ஹரே கிருஷ்ணா சொல்றோம், ஹரே ராம சொல்றோம், இது மாதிரி எந்த நாமத்தை சொல்றாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, சிறந்த யோகின்றாங்க. பகவத்கீதை சொல்றாங்க சிறந்த யோகி. அவங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும், புலங்களை அடக்க முடியும். அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. புலங்கள் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், அடங்கிடும். ஓகே, வேற பாயிண்ட்ஸ் இருக்கா? வேற பாயிண்ட்ஸ் இருக்கா? அவ்வளவுதான் பாயிண்ட்ஸ் இல்லையா? ஆனா எத்தனையோ 5000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம பகவத்கீதை வந்து சந்திர மடத்துக்கு சூரிய மடத்துக்கு எவ்வளவு கேப் இருக்குது அதெல்லாம் வந்து சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா வந்து நம்ம வந்து அந்த புஸ்தகத்தெல்லாம் நம்பதில்லை. ஆனா அதை நம்பி நம்ம வந்து கிருஷ்ண பகவான் நம்ம அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர சொல்லி நம்ம வழிபட்டோம்னா நம்ம வந்து துன்பத்தில் இருக்கிறதெல்லாம் விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ் பாயிண்ட். அதுல பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன பாயிண்ட்ல இந்த மாதிரி நம்ம சோர்ஸ் நிறைய இது வச்சிருக்கோம் இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா பாகவதம், பகவத்கீதா, சைத்தன்ய சரிதாந்தம், இந்த பாகவதம் 5வது கண்டோல இந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்கு இந்த ஸ்ட்ரக்சரே கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் யூனிவர்ஸோடைய முகப்பு இங்கதான் இருக்கு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து இங்க ராக்கெட் விட்டு மூணுக்கு போக ட்ரை பண்றோம். சிவ சம்பிரதாயத்திலயும் சரி, ஒரு ஆச்சாரிய வந்து பெருசா அந்த பூகோளம் வரைபடத்தையே வரைஞ்சிருக்கிறார். அந்த வரைபடத்தை வரைஞ்சு அவர் அதை டில் பண்ணி காட்டினார். அவர் வரைஞ்சிருக்காரு. அதை ஒரு படமா வரைஞ்சா முயல் மாதிரி இருக்கும், முயல் மாதிரி தெரியும். அதை டில்ட் பண்ணா நம்ம அந்த 7 கான்டினென்ட்ஸ் இருக்குல்ல அதுதான் தெரியும். அதனால நம்ம வந்து நம்ம இப்ப உள்ள சயின்ஸ் தான் அட்வான்ஸ் நினைக்க கூடாது. அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே சாஸ்திரத்தை கொடுத்து போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணல, அதை ஃபாலோ பண்ணல. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வர்ண ஆசிரமம் எல்லாம் போயிடுச்சு. வர்ணம் என்னென்ன வர்ணம் இருக்கு, பிராமணா, சத்ரியா, வைசியா, சூத்ரா. இப்ப எல்லாமே இந்த வர்ணங்கள்லாம் போய் இந்த சூத்ரா கீழே வந்துட்டாங்க எல்லாரும். இந்த விதமான ஆச்சாரம் சொல்லுவாங்கல்ல அது பண்றதே இல்லை வீட்டுல. அதனால சூத்ரா கீழே வந்ததுனால இந்த வர்ணங்கள்லாம் போயிடுச்சு. ஆசிரமம் எத்தனை ஆசிரமம் இருக்கு, ஆசிரமம் எத்தனை ஆசிரமம், 4 ஆசிரமம். அது என்னது, ஆசிரமம் ஆசிரமம் பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தம், சன்னியாசம். ஓகே, இப்ப இதெல்லாம் கிடையாது. இல்ல ஏமாத்து வேலை தான். இப்பெல்லாம் சன்னியாசம் எடுத்தா ஏமாத்து வேலை. கலியுகத்துல சன்னியாசம் எடுக்கவே முடியாது, எடுத்தாலும் அது ஏமாத்து வேலை ஆயிடுச்சு. ஆனா இந்த வர்ணாசிரமம் அந்த வந்து குறைஞ்சிடுச்சு. ஓகே, திருப்பி இந்த வர்ணாசிரமம் கொண்டு வர முடியாது. பிராமணோட குவாலிட்டி என்ன, சமோதமஸ் தப சௌச்சம், அப்புறம் சமோதமஸ் தப சௌச்சம், சந்துஷ்டா, சாந்தி ராஜ்யம், சாந்தி ராஜ்யம். ஓகே, அப்புறம் ஞானம், தயா, அச்சுதாத்மத்துவம், சத்தியம் ச பிரம்ம லட்சணம். இதுதான் பிராமண லட்சணம். இந்த மாதிரி எல்லாரையும் ஈக்குவலா பாக்குறது, புலங்களை அடக்கியவர், உண்மையை மாத்திரம் பேசுவர். ஓகே, இந்த மாதிரி நம்ம இந்த உலகத்துல வாழ முடியுமா? இப்ப அது உலகம் மாறி போச்சு, அவ்வளவுதான். யூ ஹேவ் டு சீட் தென் வி கேன் சர்வை. அந்த மாதிரி ஆயிடுச்சு இங்க அனிமல்ஸ் லைஃப். அதனால இப்ப அந்த பிராமணர், சத்திரியர், வைசியர் வந்து இப்ப உண்மையிலே வைசியரா இருந்தாலும் என்ன பண்ணாரு, லேண்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணி நிறைய பட்ஜெட் எல்லாம் மெயின்டைன் பண்ணி அந்த மாதிரி யாராவது பண்ண முடியுமா, பிசினஸ் பண்ண முடியுமா? இப்ப எப்படி ஏமாத்துறாங்க பிசினஸ்ல, அது வைசியரும் கிடையாது இப்ப ஆக்சுவலா. அதனால சூத்ரா கீழே வந்துட்டாங்க. இப்ப சூத்ரா கூட ஒரு விசுவாசம்லாம் இருந்தது. இப்ப யார் விசுவாசமா இருக்காங்க, கம்பெனில விசுவாசமா இருந்தா அது தப்பு. கம்பெனி மாறிட்டே இருக்கும். ஓகே, அதனால அந்த வர்ணங்கள்லாம் போயிடுச்சு. அதனால என்ன பண்றோம், நம்ம கடைசியில பகவான் நாமத்தை மக்கள் சொல்லுங்கன்னு சொல்லி ஆசிரியர் சொல்லிட்டாரு. அதனாலதான் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது வந்து ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். இப்ப 2 பேர் இன்னைக்கு பிரசன்ட் பண்றாங்க. சத்யநாராயண பிரபு தான் ஃபர்ஸ்ட். ஓகே, சத்யநாராயண பிரபு, அதுக்கடுத்து வந்து கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி நீங்க தான் ஃபர்ஸ்டா? கரெக்ட்.